போற போக்க பார்த்தா திமுக அமைச்சர்கள் எல்லாமே எலெக்ஷன் வரத்துக்குள்ள ஜெயிலுக்குள்ள தான் இருப்பாங்க போல. அப்படிதான் இருக்கு சூழ்நிலை. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு மேடதோறும் பேச வேண்டியது. இங்க பார்த்தா ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலேயும் அவ்வளவு ஊழல் இருக்கு. இன்னைக்கு எதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, அமைச்சர் கே நேரு அவர்களுடைய இன்னொரு ஊழல் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எடுத்து போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னை சின்ன வயசா இருக்கும் பொழுது என்கிட்ட கேட்பாங்க, நீ என்னவா ஆகணும்னு. நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டீச்சர் ஆகிறது அப்படிங்கிறது பல பேருக்கு முன்னாடி காலங்களெல்லாம் கனவா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த டீச்சர்ஸ் தெருவில் இறங்கி போராடுறாங்க. கேட்க நாதி இல்லை. இது பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற இந்த 2 விவகாரங்கள் பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். வணக்கம், நான் டோகேஸ்வரி. நம்மெல்லாம் சின்ன வயசா இருக்கும் பொழுது நம்ம கிட்ட சொல்லுவாங்க, படிப்பு தாண்டா உங்களுக்கு சொத்து, படிச்சா நீங்க உங்க சுய காலில் நிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக ஆசிரியர்களை குரு அப்படின்ற ஸ்தானத்தை தெய்வத்தோடையே ஒப்பிடுவாங்க. அப்பா அம்மா குரு அவங்களுக்கு தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இன்னைக்கு இந்த ஆசிரியர்கள் படக்கூடிய அவலம் இருக்கு இல்லையா, கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே பொங்கலை ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடி இருப்போம். நான் உட்பட நம்ம குடும்பங்களோட நிறைய கொண்டாடினோம். இந்த பொங்கலுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி, போகிக்கு ஒரு நாள் முன்னாடி ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எத்தனை பேர் செய்தி ஊடகங்களை பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் டைம் டீச்சர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவர் பேர் ஸ்ரீகண்ணன். இவர் பெரம்பலூரை சேர்ந்தவர். பல காலமாக அந்த பார்ட் டைம் டீச்சராக அவருக்கான எம்ப்ளாய்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவர். இந்த சில தினங்களாக பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 13 நாளாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது எட்டவே கிடையாது. இன்னைக்கும் அவங்க போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. அந்த அப்டேட்ஸும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். டிபிஏ வளாகத்தில் இவங்க போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அரசு இன்னும் அவங்களுக்கு செவி சாய்க்கலை. ஏமா அவங்களுக்கு அரசு செவி சாய்க்கணும் அப்படின்னா, நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க. வாக்குறுதி எண் ஞாபகம் இருக்கா? 311 வாக்குறுதியில திமுக என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2021 சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் பணி நியமனம் செஞ்சுருவோம், உங்களுடைய ஜாப் செக்யூரிட்டியை பண்ணி கொடுத்துருவோம், உங்களுக்கான வேலை நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதியங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்து நல்ல கதையெல்லாம் சொல்லி ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இப்போ ஆட்சி முடிய போகுது. இன்னும் 3 மாதம் கூட இல்லை. இந்த லட்சணத்தில் நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இன்னைக்கு தெருவில் இறங்கி போராடாத நபர்களே கிடையாது. தூய்மை பணியாளர்களை தொட்டு, ஆசிரியர்களை தொட்டு, இப்போ இந்த பகுதி நேர ஆசிரியர்கள், செவிலியர்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் இந்த அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. வாய்க்கு வசனத்தை எல்லாம் விட வேண்டியது, ஆட்சியில் உட்கார வேண்டியது, கோடி கோடியாக கொள்ளடிக்க வேண்டியது, இதை மட்டும்தான் செய்கிறாங்க. ஆசிரியர்கள் அப்படின்றவங்க எவ்வளோ கனவோடு அவங்க படிச்சிருப்பாங்க. குறிப்பாக இந்த தற்கொலை அப்படிங்கிறது ஈஸியாக அப்படி கடந்து போகவே முடியல. ஏன்னா அந்த கண்ணன் அப்படிங்கிறவரோட மனைவி ஒரு தொலைக்காட்சிக்கு நேர்காணல் கொடுக்குறாங்க. அவங்க அவ்வளோ மனம் வெதும்பி, அவர் ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவர், அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு, ரொம்ப விடாப்பிடியாக இருப்பார், இவ்வளோ காலம் தனக்கு ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மன உறுதியோடு இருந்தார். தொடர்ந்து 6 நாட்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. மன உடைச்சலாகி இவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் அடைக்கவும், அங்கே அவர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி பண்ண அவரை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்தும் போயிடுறாரு. இவருக்கு குழந்தைங்களும் உண்டு. இந்த மாதிரி படித்தவங்க தற்கொலை பண்ணிட்டு இறந்து போகிற அளவுக்கு இங்கே சூழ்நிலைகள் இருக்குது. அந்த அளவுக்கு மன அழுத்தம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு சிட்டிக்குள்ளார. நீங்கள் கிராமங்கள் போனாலும் அதே சூழ்நிலை தான். இன்றைக்கி ஒரு குடும்பம், நடுத்தர குடும்பம், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணுன்னா அவங்க வாடகை கட்டணும், சாப்பிடணும், மளிகை சாமானுக்கு செலவு பண்ணணும், குழந்தைங்களோட பள்ளி, அதோடு சேர்த்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ருட்டீன் எக்ஸ்பென்சஸ்ஸு, மருத்துவ செலவுகள் அப்படின்னு ஒரு குடும்ப சுமை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கு என்ன மாதிரியான சேலரி கிடைக்கும்னு சொல்லுங்கள். மிஞ்சி போனால் ஒரு 12,000 15,000 வேறு வேலைகள் போய் பார்த்தாலுமே ஒரு கவர்மெண்ட் ஜாப் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கனவோட, ஒரு நிரந்தர ஊதியம் கிடைக்கும், ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாப் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இவங்கெல்லாம் போராடுறாங்க. இன்றைக்கும் படித்த ஆசிரியர்கள் அந்த வளாகத்தில் போராடும் பொழுது அதை பார்க்கவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ, ஊழல் பண்ணுறது மட்டும் கை தேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெரிய பூதம் வெடிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே 2 வாட்டி வெடிச்ச பூதம் தான், 3ஆவது தடவை இன்னொரு வாட்டி வெடிச்சிருக்கு. ஏன்னா இங்கே கேட்பார் இல்லை, அதனால என்ன வேணா பண்ணலாம் திமுக அரசு அப்படின்ற ஒரு நினப்பில் தான் திரிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா,
யாரும் இல்லை, நம்ம அமைச்சர் கே நேரு அவர்கள் தான். ஏற்கனவே வந்து இவர் வந்து வேலை வாங்கி தரத்துக்கு வாங்கின லஞ்ச அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 888 கோடி. அடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் போடுறதுல ஊழல், அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1020 கோடி ரூபாய் ஊழல். எங்க நடந்திருக்கு அப்படின்னா அவருடைய நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்குதல் துறையில வந்து இந்த ஊழலானது நடந்திருக்கு. இது ரெண்டுமே ஏற்கனவே பல மாசங்களா பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில செஞ்சாங்க அப்படின்னு கதை விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப மூணாவதா இடி இன்னொரு விஷயத்தை இறக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க இல்லையா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு. அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 365 கோடி பக்கமா வந்து இந்த வேலை மாற்றம் செய்யறதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போடுறதுக்கு மட்டும் வாங்கியிருக்காரு கே நேரு அவர்கள் அப்படின்னு சொல்லி இடி இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. தலைவர் கண்டிப்பா இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், அவர் மேல எஃப்ஐஆர் பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2 ஊழலுக்கு மொத்த ஆதாரத்தையும் இடி ரெடியா வச்சிருக்கு. இங்க நடந்த டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், அல்லது பேங்க் டிரான்ஸ்ஃபரா இருக்கட்டும், அல்லது வாட்ஸ்அப் சாட்டு, டிஜிட்டல் எவிடன்ஸ்ன்னு சொல்லி மொத்த எவிடன்ஸையும் கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டேட்டாவா அடுக்கி இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குங்க, அவர் மேல ஆக்ஷன் எடுங்க, அவர் மேல எஃப்ஐஆர் பதிங்க அப்படின்னு சொல்லி இடி வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்குது. ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் திமுக அரசு கைகீழ இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாம அப்படியே அமைதியா இருக்காங்க. இதுக்கான நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரியல. இப்படி அமைச்சர் கே நேரு அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்காரு. வேலை போடுறதுக்கு 35 லட்சம் மினிமம், அடுத்து வந்து வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 7 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்குறது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்ததாரர்களிடம் ஒப்பந்தத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நெகோசியேஷனை பேசி அதுல கமிஷன் கான்ட்ராக்ட் அடிக்கிறது. இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் ஊழல் மட்டும் செய்யக்கூடிய திமுக அரசு வெறும் கே நேரு அவர்களோட லிஸ்ட் இது. எல்லா எவிடன்ஸும் வச்சிருந்தே இவர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சரோட பட்டியல், செந்தில் பாலாஜியை தொட்டு சக்கரபாணியை தொட்டு இப்படி எத்தனை அமைச்சர்களோட பட்டியல் வந்து நீண்டுகிட்டே இருக்கு. என்ன கேஸ் வந்தாலும் நாங்க பார்ப்போம் அப்படின்னு தான் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, முதல்வர் அவர்களே, இன்னைக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்ல இருக்கவங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை உங்களால நிறைவேற்ற முடியல. அநியாயமா ஒரு உயிர் தற்கொலை பண்ணி உங்க கண் முன்னாடியே போயிடுச்சு. அதுக்கு எந்த பதிலும் கிடையாது. இங்க அன்பில் மகேஷ் அவர்கள் ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா ஷோ நடத்துவாரு, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லி டயலாக் பேசிட்டு இருப்பாரு. பட் ஆனா நீங்க சொன்ன வாக்குறுதியை நீங்க ஃபாலோ பண்றீங்களா அப்படின்ற கேள்வியை எழுப்பணும். அதோட ஒட்டுமொத்த அமைச்சரவையும் இப்படி ஊழல் அமைச்சரவையா வச்சிருக்கீங்களே, நீங்க திரும்ப ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற ஆசை வேற உங்களுக்கு இருக்கு. நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா மக்களோட நிலைமை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.